ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது எனக்கு வேண்டாம், என்னோடய சர்ச் ஹிஸ்ட்ரி எனக்கு இதில் தெரிய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, ரிமூவ் அப்படின்றத கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒன்றா தான் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒன்றா நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைப்பா, எனக்கு மொத்தம் நிறைய சர்ச் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே நான் கிளியர் பண்ணணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இந்த மேனேஜ் ஆல் ஹிஸ்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மேனேஜ் ஆல் ஹிஸ்ட்ரியில் போயிட்டிங்கன்னா இங்கே டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலீட் டுடே, டெலீட் கஸ்டம் ரேஞ்ச் அண்ட் டெலீட் ஆல் டைம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெலீட் ஆல் டைமை கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணோன்னே ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் நீங்கள் பேக் வந்துட்டு சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறேன், ஏபிசி அப்படின்றது. ஆனால் இப்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி மறுபடியும் அது ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்குது. நான் பழைய ஹிஸ்ட்ரியை தான் இப்போ நான் கிளியர் பண்ணேன். இப்போ புது ஹிஸ்ட்ரி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஸ்டோர் ஆகுது. இல்லைப்பா, எனக்கு இந்த மாதிரி ஸ்டோர் ஆகவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை டெலீட் பண்ணிக்கலாம். நான் புதுசாக தேடுறதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் செட்டிங்ஸில் போயிட்டு மறுபடியும் அதே மேனேஜ் ஆல் ஹிஸ்ட்ரிஸில் போயிட்டு அதில் சேவ் யுவர் யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படின்றது எனேபிளில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே டர்ன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ இதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பாஸ் யுவர் யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணிடுறோம். ஸோ காட் இட். ஸோ இப்போ பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேக் வந்துட்டதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ சம்திங் எதாவது சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணதுக்கப்புறமும் திரும்ப நம்ம ஹிஸ்ட்ரி போனால், நம்ம எதை வேணாலும் நம்ம டைப் பண்ணி திரும்ப நம்ம ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் காட்டாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.